500 கோடி ஜனங்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த காலகட்டத்தில் அது சாத்தியம் அல்ல. இதையெல்லாம் தேவன் அறிந்தபடியினால்தான் சர்வலோகத்தின் பாவங்களுக்காக ஒரே கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தி தன் ஜீவனை விட்டார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் ஒரே பரிகாரத்தை செய்து முடித்தார். ஒரே பலியினாலே பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாய் மாறி. அதுதான் இன்றைக்கு உங்க கைகளில் இருக்கிற இந்த அப்பம் உனக்காக மரித்த இயேசுவின் சரீரம் போல அதுக்கு அடையாளமா இருக்கு. உனக்காக கடைசி சுட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினாரு, அதற்கு அடையாளமா தான் உன் கைகளில் இருக்கிற அந்த திராட்சை ரசம். இப்பொழுது நாம் சொல்லி செபிப்போம். ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாய், எங்கள் மேல் தயமாய், எங்களுக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்தீர் என்பதை அறிவோம். உம்முடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. உம்மோடு நாங்கள் ஐக்கியப்படும் பொழுது நித்திய ஜீவன் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே நீர் சொன்னபடியே இந்த அப்பத்தை புசித்து இந்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுகிறோம். இதை புசித்து இதை பானம் பண்ணுகிறவர்கள் என்னிலே நிலைத்திருப்பார்கள், நானும் அவர்களிலே நிலைத்திருப்பேன் என்று சொன்னீரே, அதன்படி ஆகட்டும். அது மாத்திரமல்ல, இதை புசித்து இதை பானம் பண்ணும் பொழுது எங்களுக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறேன், அதை அறிவோம். அதன்படி ஆகட்டும். ஆகவே ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, எங்களுடைய மீறுதல்களுக்காக, எங்களுடைய தீட்டு நீக்கும்படி பலியானீரே, அதை நினைவு கூறுகிறோம். அதை நினைவு கூறுகிறோம். இயேசு மரித்தது ஏதோ ஒரு காரியத்துக்காக அல்ல, எங்கள் பாவத்துக்காக, எங்கள் சாபத்துக்காக, எங்கள் தோஷத்தை நீக்குவதற்காக இயேசு மரித்தீர் என்பதை நினைவு கூறுகிறோம், அறிந்திருக்கிறோம். ஆகவே எங்கள் கைகளில் திரு சரீரமாய் மாறட்டும். எங்கள் கைகளில் இருக்கிற இந்த திராட்சை ரசம் இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தமாய் மாறுவதாக அதை புசித்து பானம் பண்ணுகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஸ்தோத்திரத்தோடு இந்த அப்பத்தை சாப்பிட்டு ஸ்தோத்திரத்தோடு அந்த பாத்திரத்தில் பானம்